கொஞ்சம் பணம் சேர்ந்துட்டாலும் போய் கோல்டு வாங்குவேன். இதோ பாருங்க, ஒரு யுனிக்கான ஒரு ஜுவல்லரி இது. வந்ததுலேருந்து அது கேட்கணும். சரி ஜுவல்லரி அப்போ கேட்போம். இதோட காஸ்ட் சொல்ல முடியுமா மேம்? இது மட்டும் ஒரு 2.5 பவுன்மா, முகப்பு மட்டும். செயின் வந்து ஒரு 6 பவுன் நினைக்கிறேன். மொத்தமா 7.5 lakhs ஆச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டு கலெக்ஷன். ஒரே ஒரு ஜுவல்லரி எப்படி போட முடியும்? இது நல்லா இருக்கு. செட் செட்டா வச்சிருப்பேன். அடுத்த கல்யாணத்துக்கு எப்படி இதே போட்டு போக முடியும்? இப்படி கோல்டுலயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னொன்னுத்தையும் காட்டினாலே உங்களுக்கு இன்னைக்கு டைம் ஃபுல்லா போயிடும். என் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் நான் கஷ்டமே படலை, சேர்த்து வச்சதுனால. ஆமா, திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு 100 பவுன் நகை, 100 பவுன் நகை இன்னைக்கு சேர்க்கணும்னு நினைச்சு பாருங்க. 1 கோடி ரூபாய் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் 100 பவுன் நகை. ஒரு கவர் எடுத்தா அதுல எல்லாமே இருக்கு. ஆமா, அதுல எல்லாமே இருக்கு. தேடக்கூடாது இல்லையா? இதோட சின்காஸ் எல்லாம் செட்டா அப்படி அப்படியே வச்சிருப்பேன். யாருன்னா இதெல்லாம் தொட்டா பயங்கர கோவம் வரும். வீட்டுல எனக்கும் என் பொண்ணுக்கும் நடக்கிற சண்டையா தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வந்தாலே அது கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1 கிராம் வாங்குங்க, 2 கிராம் வாங்குங்க, 1/2 கிராம் கிடைச்சா கூட வாங்குங்க. திடீர்னு வருஷ கடைசியில பார்க்கும்போது அது ஒரு 4 கிராமா இருக்கும். டக்கு டக்குன்னு சேர்த்துட்டேன். அப்பெல்லாம் நான் இப்போ கஷ்டம் தான் வாங்குறது. ஆனா கூட வாங்குங்க மக்களே. நீங்க பணமா வச்சுக்கிட்டா கூட அது ஏறாது, கோல்டா வச்சுக்கிட்டா அது ஏறும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்ல போட்டு வச்சா கலர் போகாம இருக்கும். கலர் போகாம இருக்காது இல்லை, நம்ம தொலையாம இருக்கும். தொலையாம இருக்கும். இது இப்ப நேத்து வாங்கினேன் ஒரு இந்த புடவை. ஆக்சுவலா புடவை வந்து நல்ல கிளிட்டரி கிரீன்ல ஒயிட் ஷேடு. அதுக்கு இந்த செட் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். நம்ம டக்குன்னு போடும்போது ரொம்ப வயசையும் காட்டிட கூடாதுல்ல. ஒண்ணு வாங்கியிருக்கேன், இது இன்னும் போடவே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. செட்டானதான் போடுவீங்களா மேம்? என்ன போட மாட்டீங்களா? இவருங்க பாத்துட்டேன், வந்தோடனே பாத்துட்டேன். ஆல் டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டேன். நான் வந்து அதுல ரொம்ப கிங்கு குயின்ன்ற. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மேம் இப்போ வந்து இவ்வளவு நேரம் உங்க சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வைக்க முடியாதனால நாங்கள் கீழே நிறைய வச்சிருக்கோம். ஸோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் மேலே வச்சிருக்கோம். ஸோ சொல்லுங்க மேம், உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி மேல இருக்க இந்த காதல் பத்தி சொல்லுங்க. நிறைய இருக்கே. ஆமா, ஜுவல்லரி மேல எனக்கு எப்பயுமே ரொம்ப காதல்மா. சாதாரணமாவே வந்து நம்மள ப்ரெசன்டபிளா காட்டுறதுல வந்து ஜுவல்லரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள்ஸ் என்னதான் நம்ம வந்து பாய்ஸ்க்கு எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அவங்க 1-2 பேர் வேணா பிடிப்பிடியா செயின் பண்ணுவாங்க. ஆனால் கூட அது கன்றாவியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு ஜுவல்லரி போட்டாலும் பெண்கள்னாலே அது ஜுவல்லரி தானே. அவங்களுடைய என்ஹான்ஸ் பண்றது இல்லையா அந்த ஜுவல்லரி. ஆனால் எனக்கு சாதாரணமாகவே எனக்கு ஜுவல்லரி இஷ்டம். அதுவும் இல்லாமல் நம்ம மீடியாவில் இருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஒன்று போட்டுட்டு போகும்போது சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு போகும்போது நம்மளுக்கே இன்னொரு ஆசை வரும் இல்லையா. அதனால அது ஒரு ஆசை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே நீங்க பாடுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க என்னென்ன பாடிருக்கீங்க அது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில நான் வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் காமிச்சது எங்களுக்காக. நிறைய ஆசைமா எனக்கு ஜுவல்லரிஸ்ல கலர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி என்கிட்ட. அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மட்டும் இல்லை, கோல்டு ரொம்ப ஆசை. நிறைய கோல்டு வாங்குவேன். கொஞ்சம் பணம் சேர்ந்துட்டாலும் போய் கோல்டு வாங்குவேன். கோல்டுல நிறைய கலெக்ஷன்ஸ். இதோ பாருங்க, இப்ப நாங்க அது கேட்கலாம். வந்ததுல இருந்து அது கேட்கணும். சரி ஜுவல்லரி அப்போ கேட்போம். இது பாருங்க, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு ஜுவல்லரி இது. இது வந்து எல்லாரும் யூஸ்வலா சாமியை வந்து ஒரு லக்ஷ்மி ஒரு டாலர் மாதிரி போட்டுப்பாங்க, கழட்டி வச்சிருவாங்க. தாலிக்கொடியில இப்ப வேணா ஃபேஷனா இருக்கலாமா, இப்ப கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்களா இருக்கு. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவுல வேற மாதிரி போட்டிருந்தேன் 3 முகப்பு செயின். அது கொஞ்சம் நாள் ஃபேஷனா இருந்தது, அது போட்டு லைனா 3 இருக்கு. எனக்கு சாதாரணமாவே மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி வந்து திருப்பதியில வளர்ந்ததாலேயோ என்னவோ அந்த திருமலை மேலையும் திருச்சானூர் மேலையும் ஒரு தீராத காதல். உண்மையான அம்மா அப்பா என்ன உடலால ஈன்றெடுத்தது எங்க அப்பா அம்மானா நான் மனசார நினைக்கிறது எங்க அப்பா அம்மா வந்து என் சீனிவாசரும் என் தாயாரும் தான். ஸோ அதுல நான் ரொம்ப வெரி அஃபெக்ஷனேட்டிவ். ஸோ என் கூடவே இருக்கணும் அப்படின்றதால இவங்களை போட்டுக்கிட்டேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, அட்ராக்டிவாகவும் இருந்தது, கடவுள் நம்மளுக்கு பிடிச்ச கடவுளாகவும் இருந்தது. அதனால டைமண்ட்ல இது வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பி. நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இதோட காஸ்ட் சொல்ல முடியுமா மேம்? இஸ் இட் ஓகே டு டெல்? இது மட்டும் ஒரு 2.5 பவுன்மா, முகப்பு மட்டும். செயின் வந்து ஒரு 6 பவுன் நினைக்கிறேன் மொத்தமா.
காஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வாங்கின ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் வாங்கி. ஒரு 7.5 lakhs ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. நம்ம லேடிஸ்க்கே ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இருக்கிறத போடுறது, கொஞ்சம் இருக்கிறது கையில இருக்கிறது, பழைய ஆமா பழைய எல்லாம் போட்டு உடனே புதுசா வாங்குறது அந்த மாதிரி. அதனால காஸ்ட்ன்னு பெருசா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் காசு எடுத்தாலுமே நான் அதை கொண்டு போய் நகையில இன்வெஸ்ட் ஆமா பண்ணுவேன். உடனே வாங்கிடுவேன். இப்ப இருக்கிற விமன்ஸோட பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல. எப்படி அது கோல்டுல என்ன கோல்டு விக்கிற விலைக்கு எப்படி வந்து அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு டிப்ஸா வந்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நான் வாங்க ஆரம்பிச்ச காலம்னு பாத்தீங்கன்னா நான் கிராம் 300 ரூபாயில இருந்து வாங்கிட்டு இருக்கேம்மா. 250 ரூபாய் என் கல்யாணத்தை போலாம். நான் அப்போதுல இருந்து வாங்கிட்டு இருக்கேன். அப்பவே எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கிடைச்சா கூட போய் ஒரு 2 கிராம் வாங்கிடுவேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அது பழக்கம் உண்டு. அப்படி சேர்த்து வைக்கும் போது என் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் நான்லாம் கஷ்டமே படல. அவ சேர்த்து வச்சதுனால. ஆமா சேர்த்து வச்சதால திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு 100 பவுன் நகை இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு அது பெருசாவே தெரியல. 100 பவுன் நகை இன்னைக்கு சேர்க்கணும்னா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கோடி ரூபாய், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் 100 பவுன் நகை எப்படி நம்ம வாங்க முடியும்? சிறு துளி பெருவெள்ளம்ன்றது அது சத்தியமா, அதுல டவுட்டே கிடையாது. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பணம் வருது எல்லாருமே நினைச்சுப்பாங்க. நானும் குடும்பத்துல இருக்கவங்க தான், எனக்கும் அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வந்தாலே அதை கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 கிராம் வாங்குங்க, 2 கிராம் வாங்குங்க. அடுத்த மாசம் 1/2 கிராம் கிடைச்சா கூட வாங்குங்க. திடீர்னு வருஷ கடைசியில பார்க்கும்போது அது ஒரு 4 கிராமா இருக்கும். கண்ணுக்கு தெரியாம சேரும். இதுதான் என்னுடைய வே ஆஃப் இது. நான் சேர்த்தது அப்படிதான். அதனால திடீர்னு பார்க்கும்போது 5 பவுன் 6 பவுன்லாம் டக்கு டக்குன்னு சேர்த்துட்டேன். அப்பெல்லாம் நான் இப்போ கஷ்டம்தான் வாங்குறது. ஆனா கூட வாங்குங்க மக்களை, கஷ்டப்பட்டாவது வாங்குங்க. அதுதான் பணமும் நகையும் ஒண்ணுதான். என்னைக்கா இருந்தாலும் நீங்க பணமா வச்சுக்கிட்டா கூட அது ஏறாது, கோல்டா வச்சுக்கிட்டா அது ஏறும். அது நான் ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன். சூப்பர். நம்ம அப்படியே வாங்க உங்க ஜுவல்லரி கலெக்ஷன் ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது கண்ணை பறிச்சதுனால எடுத்து அதை ஃபர்ஸ்ட் மேல வச்சுட்டேன். சொல்லுங்க. ஜுவல்லரிஸ் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு கலர்லன்னா ஒரே ஒரு கலர் வச்சுக்க மாட்டேம்மா. இப்ப பாருங்களேன், இதுல வந்து அது காட்டுங்களேன் சுமாரா, இது ஒரு கலர் இப்படிதான் வச்சிருப்பேன். கோல்டு கலெக்ஷன்ஸ், கோல்டு ஒரே ஒரு ஜுவல்லரி எப்படி போட முடியும்? இது நல்லா இருக்கு. ஒண்ணு போட முடியாது. ஒன்னு எடுத்தோம்னா அது பாருங்களேன், ஒன்னு எடுத்தா இது ஒண்ணு போட்டு போறோம்னா ஒரு கல்யாணத்துக்கு, இது பாருங்க, இது போட்டு போறேன். இதோட இயரிங்ஸ் இப்படி செட்டா வச்சிருப்பேன். எல்லாமே பத்திரமா வச்சிருப்பேன். இப்படி அடுத்த கல்யாணத்துக்கு எப்படி இதே போட்டு போக முடியும்? உடனே இது பாதி வந்து இப்படி காசு மாலை டைப்ல, மாங்காய் மாலை டைப். சாரி எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுவீங்க இதெல்லாம்? மெயின்டைன் பண்றது ஒரு வந்தோடனே போட்டு கட்டி வைக்கிறது தான் நம்ம வேலை. ஆனா வந்து அதை பார்த்து பாலிஷ் பண்றது, நல்லா வச்சுக்கிறது, அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. கோல்டுலயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ 1-2 தான் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதோட காஸ்ட்லாம் மேம் ஒன்று ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேக்ஸிமம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போக மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப அழகான ஜுவல்லரி. இங்க பாருங்க, கோல்டுல ஒன்னொன்னையும் காட்டினாலே உங்களுக்கு இன்னைக்கு டைம் ஃபுல்லா போயிடும். இது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி. ஸோ பிரைட் கலர்ஸ் போடும்போது நம்ம பிரைட் போட முடியாது. இதுக்கு கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஆனா இது மேட். ஆமா, இதை பாருங்க, இது பர்ஃபெக்ட் மேட்ச் பாருங்க. அது எவ்வளவு இயர்ஸ் ஓல்டு மேம்? 10 வருஷமாவது இருக்கும். 10 வருஷம்? 10 வருஷம் இருக்கும். இதுல முக்கியமா இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். சிபிக்ஸ் கோல்ட் ஜுவல்லரின்னு ஒரு கோல்ட் ஜுவல்லரி இருக்கு. அடையார் அண்ட் கேகே நகர்ல இருக்கு சிபிக்ஸ் ஜுவல்லரி. சீதா நாகராஜன்ட்டு அவங்களோட ஜுவல்லரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கிட்ட வாங்குறதெல்லாம் இது எல்லாமே இயரிங்கோட, பர்ஃபெக்ட் இயரிங்கோட மேட்சிங். ஆமா, மேட்சிங்கோட, அதோட பேங்கிள்ஸோட. கோல்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது எடுத்தாலே உங்களுக்கு தீந்துரும் கதை. ஒரு ஸ்டோரி, ஒரு இது மாதிரி. பேங்கிள்ஸும் அந்த மாதிரி நிறைய அப்படியே பேங்கிள்ஸோட வச்சிருப்பேன் எல்லாமே. ஒரு கவர் எடுத்தா நம்ம தேட வேண்டாம். இது ஆக்சிடைஸ்டா? பிளாக். பிளாக் தனியா பிளாக். இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி பிளாக் எல்லாமே. ஆமா, இது பாருங்க, அந்த எடுத்து காட்டுறீங்க? எடுத்து காட்டலாமா? பிளாக்ல வந்து இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க, பேங்கிளோட ஜிமிக்கியோட தனியா வச்சிருப்பேன். ஒரு கவர் எடுத்தா அதுல எல்லாமே இருக்கு. ஆமா, அதுல எல்லாமே இருக்கும். தேடக்கூடாது இல்லையா? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனா இது போட்டா நல்லா இருக்கும். இதோட பிளாக் பேங்கிள்ஸ், இதோட ஜிம்காஸ் எல்லாம் செட்டா அப்படி அப்படியே வச்சிருப்பேன். யாருன்னா இதெல்லாம் தொட்டா பயங்கர கோவம் வரும்.
வீட்டுல எனக்கும் என் பொண்ணுக்கும் நடக்கிற சண்டையா தான். ஆமா இப்ப அவங்க அவ கேட்பாங்கல்ல, போட்டு அப்படி போட்டு போயிடுவா, அவ்வளவுதான் செம்ம சண்டை நடக்கும். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அந்த எங்கடி மாதிரி. அது அப்படின்னு, அம்மா நான் தேடி கொடுத்துறேம்மா, உங்க விட்டுற மாட்டேம்மா. சோ இது ஒரு பேட்டர்ன், ஒரு பேட்டர்னுக்காக தான் வாங்குறது. பிளாக்லயே நீங்க நிறைய பிளாக் வச்சிருக்கீங்களே மேம். இது ஒரு பேட்டர்ன், ஃபுல் பிளாக். ஆமா. இதோட காஸ்ட்ல என்ன மேம் இருக்கும்? ஒரு செட்டு இதெல்லாம் 1000 கூட இருக்காதுமா. நான் வாங்கிலாம் ரொம்ப வருஷம், அதாவது நான் வந்து உடனே வாங்கி தூக்கி போடுற கேஸ் கிடையாது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுப்பேன். அதனால இதெல்லாம் 1000 கூட இருக்காது. நான் வாங்கும் போதெல்லாம் 1000 தான், 1000 மேக்ஸிமம் 1000 1200 மேக்ஸிமம். இப்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இப்போ ஜுவல்லரி எல்லாம் 2500 3500 எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் நான் வாங்கும் போதெல்லாம் 1000 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே. இந்த பேட்டர்ன் பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி போட்ட மாதிரியே இருக்கும், போடாம கிளிட்டரியா இருக்கும், ஒரு மாதிரி கிளிட்டரியா. ஸோ பிளாக்னு எடுத்தா அதுல ஒரு 20 பிளாக் பா இப்படிதான் வச்சிருப்பேன். மொத்தம் இப்போ ஒரு ஓவராலா நீங்க சொல்லுங்களேன், எவ்வளவு செட் வச்சிருப்பீங்கன்னு, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி? சொல்லவே முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு ஜிம்காஸ் அப்புறம் கண்டிப்பா ஒரு 200 இருக்கும். இது வந்து பியூர் சில்வர், ஆக்சுவலா ஒரிஜினல் சில்வர். ஒரிஜினல் சில்வர், பட் இட்ஸ் லுக் லைக் பிளாக், ஆக்சிடைஸ்ட் பியூர் சில்வர். இது நம்ம குஷால்ஸ்ல வாங்குனது இது. ஓகே. ஸ்டோன்ஸ் இருக்கா மேம் உள்ளார? அதுல குட்டி குட்டி இல்ல ஸ்டோன்ஸ் மாதிரி இல்ல, இதுதான் ஸ்டோன்ஸ் இருக்கு இதுல. சூப்பரா இருக்கு. அந்தந்த ஜுவல்லரிக்கு அந்தந்த நகைக்கு மேட்சா போடும்போது தான் பிளாக்ல ஆக்சிடைஸ்டு, சாரி இது கவர்ல ஒண்ணுன்னா போட்டு வைக்கிறதால மிஸ் ஆயிடக்கூடாதுனால நம்ம அப்படி போட்டு வைக்கிறோம். இது ஒன் வே ஆஃப் லைக் செக்யூரிங் மேம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்ல போட்டு வச்சா கலர் போகாம இருக்குமா? கலர் போகாம இருக்காது, இல்ல நம்ம தொலையாம இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே. இது ஒரு அழகா தொலையாம இருக்கும். இல்ல ஆக்சுவலி சொல்றாங்கல்ல, பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வைக்கணும், துணியில சுத்தி வைக்கணும், ஒரு ஜுவல்லரி ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணா. கோல்டுக்கு, அப்படி கோல்டு, அதுக்கு முத்து கோல்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா வைக்கணும். அவங்க பிளாக் முடிஞ்சது, அடுத்து என்ன கலர் மேம்? ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. வேற என்ன கலர் வச்சிருக்கீங்க? கிரீன், ஃபுல் கிரீன், அதாவது லைட் கிரீன், பாசி கிரீன், அந்த கிரீன். கிரீன்லயே பல கலர்ஸ் ஆஃப் கிரீனா? இது இப்ப நேத்து வாங்கினேன் ஒரு இந்த புடவை. ஆக்சுவலா புடவை வந்து நல்ல கிளிட்டரி கிரீன்ல ஒயிட் ஷேடு, அதுக்கு இந்த செட் வாங்கினேன். இப்ப மேட்சிங்கா அந்த ஷேடுக்கு ஏத்த மாதிரி வாங்கிடுவீங்களா? புடவைக்கு ஏத்த மாதிரி ஷேடுக்கு ஏத்த இதே கிரீன் சாரி, அதனால இந்த கிரீன் வாங்கினா இதுக்கு உடனே வந்து இயரிங் கரெக்டா வாங்கிடணும், மேட்சிங் இயரிங் பர்ஃபெக்டா போடணும். போட்டு வளையல் முதற்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து உடஞ்சி போயிடுச்சு, அதனால கூட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் போட்டதுன்றதால இது பத்திரமா வச்சிருக்கேன். அது ப்ளூல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பாருங்க, ப்ளூ, வயலட், அதோட லாவெண்டர் பாருங்க. இந்த லாவெண்டர்லாம் பர்ஃபெக்ட் கலர்ஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். சரியான கலர் போட்டு ஆக்சுவலா இதுக்கே நல்லா இருக்கு. ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாம் அதோட இயரிங்ஸோட பர்ஃபெக்டா வச்சிருப்பேன். ஒண்ணு காணாம போயிடக்கூடாது, அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப யூஸ்வலா இப்போ எப்படி ஜுவல்லரி வாங்குவாங்கன்னா, இப்போ கோல்டன் கலர் நம்ம சாரில எங்க வச்சிருக்கோம்னா கோல்டு ஜுவல்லரி போடுறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அதுல ப்ளூ இருந்துச்சுன்னா ப்ளூ ஜுவல்லரி வாங்குறீங்க. ஆமா, என்னன்னா இது பாருங்க, இந்த ஜுவல்லரி பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி குஷால்ஸ்ல வாங்கினேன் பாருங்க. எல்லாமே பியூர், அப்படியே ஃபுல் செட் தான். நம்ம வந்து வெறுமெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன், வாங்குனா செட்டோட தான் வாங்கணும். ரொம்ப கம்மல் செம்ம அழகா இருக்கு. இது ட்ரெண்டா இருக்கே மேம். பெண்டன்ட். ஓ பெண்டன்ட்டா அது? இதோ கம்மல், அது செட்டா வருது. ஆமா, இது வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். நம்ம டக்குன்னு போடும்போது ரொம்ப வயசையும் காட்டிட கூடாதுல்ல, ரொம்ப ஒரேடியா போட்டு ட்ரிக்லாம் வச்சிருக்கீங்களா மேம்? இதெல்லாம் எதெல்லாம் போட்டா நம்ம இன்னும் வந்து யூத்தா தெரியும் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஜுவல்லரில நான் பார்த்ததே இல்ல மேம். ப்ளூ கலர், இந்த ப்ளூ பாருங்க, இந்த ப்ளூ வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ப்ளூ. சில்வர் ஜுவல்லரியில இந்த ப்ளூ போடும்போது சூப்பரா இருக்கு. சில்வர் கலர் நல்ல வெஸ்டர்னைஸ்டு ஒரு காஸ்டியூம்க்கு போற மாதிரியும் இருக்கு. இது சாரீஸ்க்கு தான் போடுவீங்க? ஆமா, சாரீஸ். சாதாரண இதுக்கெல்லாம் போடுவேன், வெளியே எங்கன்னா போனா. ஆனா இதுக்கு தேடுறதே பெரிய விஷயம். இதுக்கு நான் தேடி இந்த கலர் கண்டுபிடிச்சேன். இதுக்கு ஜுவல்லரி ஜிமிக்கி இல்ல. ஏன்னா நீங்க பாக்குற கலர்ல கண்டிப்பா ஜிமிக்கி கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வச்சிருக்கீங்க. ப்ளூ, இது ப்ளூ இத பாருங்க, இந்த ப்ளூ பாருங்க, இந்த ப்ளூல இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளூ. கல்யாணத்துக்கு போடுறதுக்குன்னு ஒரு வகையான சாரீஸ், ஒரு வகையான ஜுவல்லரி, சாதாரணமா போடுறதுக்குன்னு ஒரு வகையான ஜுவல்லரி. அப்படியே ஃபுல் இதோட கரெக்டா இருக்கும். இது ஒண்ணு வாங்கியிருக்கேன், இது இன்னும் போடவே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. இன்னும் அந்த சாரி செட் ஆகலையே உங்களுக்கு? ஆமா, இல்ல இது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, சும்மா ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். அழகா இருக்கும், நல்லா இருக்கு.
ட்ரெண்டியா இருக்கு அழகா. ஒரு பிளெயின் சாரி போட்டா இது இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆக்சிடைஸ்டு ஆமா. லுக் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, பிளைன் சாரிக்கு சூப்பரா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. அதனால இது ப்ளூ உள்ள வச்சிருக்கேன். இது செட் ஆகல. இன்னும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இயரிங்ஸ் வாங்குவீங்க, பேங்கிள் வாங்கணும். கண்டிப்பா நான் வந்து அதுல ரொம்ப கிங்கு குயின். செட்டா தான் போடுவீங்களா மேம், என்ன போட மாட்டீங்களா? செட்டா வாங்குற வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, பாத்துட்டேன், வந்தோடனே பாத்துட்டேன், ஆல் டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டேன். ஓகே, அது இருந்தாதான் அது ஒரு சந்தோஷம். அடுத்து அது ரெட். ஐயோ, ரெட்ல இல்லாத கலெக்ஷனே கிடையாது நம்மளுக்கு. ரெட் பேக் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு மேம். இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு செட்டு, வெரி எக்ஸ்க்ளூசிவ் செட். இதோட காஸ்ட் என்ன இருக்கு மேம்? இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது 15,000 மேல. 15,000. ஆமா. நீங்க எப்ப கொடுத்தாலும் அவங்க இதே வந்து பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி 100% அப்படியே பர்ஃபெக்ட்டா திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க மாதிரி. பாருங்க, இது இப்படி போட்டாதானே இது அழகா இருக்கும். இது எவ்வளவு இயர்ஸ் மேம் ஆச்சு வாங்கி? ஒரு 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். சூப்பர், பெர்ஃபெக்ட் மேட்ச் மேம். இது ரொம்ப பிடிச்சமான ஒரு செட். நல்ல ஒரு பந்தாவா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இது கண்டிப்பா வேணும்ல. கொஞ்சம் கிராண்டா. ஆமா, 1000 கோல்டு இருந்தாலும். அப்ப அந்த கோல்ட் ஜுவல்லரி எல்லாம் அப்ப போடுவீங்க? கல்யாணத்துக்கு நம்ம நிறைய Relatives. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அவங்க இதை போட்டு போனாலே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம வந்து எல்லாருமே ஒரு மாதிரி, ஏன் இவகிட்ட ஒண்ணுமே இல்லையா, அப்ப எடுப்போம்ல கோல்டு. அப்ப கோல்டு எப்ப எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அப்ப ஃபுல் கோல்டு தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு, ஏன்னா நம்மள சொந்தக்காரங்க கூட நம்மள ரொம்ப பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் போது இன்னொரு நம்மளுக்கு தெரியாத, முகம் தெரியாத ஒருத்தங்க நம்மள பார்ப்பாங்கல்ல, அப்ப பார்ப்பாங்க இவங்க கழுத்துல என்ன நகை இருக்கு. கல்யாணம் சம்பந்தம் பேச போகும்போதே ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறதே என்ன, உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்கு, என்ன இருக்கு, எடை போடுறது. பார்க்கும்போது நம்ம வந்து பந்தா ஒரு 10 பவுன் செயின் போட்டு போனா தானே அது ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஜுவல்லரி போடணுமோ அப்ப. சும்மா எல்லாம் இதே மாதிரிதான். இதெல்லாம் வந்து இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பியூர் சில்வர் வச்சிருக்கேன் நான். பியூர் சில்வர்ல கோல்ட் ஜுவல்லரி தான் நிறைய வச்சிருக்கேன். அது நான் சொல்லல உங்ககிட்ட, சாரி. அந்த கோல்டு மேல பிளேட்டிங் பண்ணி. ஏன்னா பியூர் சில்வர் உங்களுக்கு அந்த கோல்ட் டிண்ட் அப்படியே உங்களுக்கு அந்த கோல்டோட ஃபினிஷ். இது பியூர் சில்வர். ஓகே, நிறைய உங்களுக்கு காமிச்சல் நிறைய காட்டல, நான் மறந்துட்டேன். சில்வர். ஆமா, அது மேல கோல்டு பிளேட்டட் மட்டும் பண்ணிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூலயும் என்னைக்கும் ஒன்றும் ஆகாது. இப்போ சில்வர்ல விலை பயங்கரமா ஏறிடுச்சு. இது நான் வாங்கும்போது 7,000 8,000. இன்னைக்கு இது எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா 15,000 ரூபாய் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இது வாங்கி எப்படி ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். என்ன கோல்டு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம்ல. சில்வர்ல டக்குனு தெரியாது உங்களுக்கு போட்டாலே. கோல்டு மாதிரி தான் இருக்கு. அதனால அது ஒரு அழகு. சில்வரோட அழகே ஒரு தனி அழகு தான். ஆனா வாழ்க்கையில நான் எவ்வளவு இன்டர்வியூ பண்ணிருக்கேன், இந்த இன்டர்வியூ பண்ணதே இல்லை. அதனால எனக்கு இதை பத்தி என்ன பெருசா என்ன பேசுறதுன்னே தெரியல. இது சும்மா ஜெனரல் ஜுவல்லரி தான். இது வந்து காமன் ஜுவல்லரியா? சும்மா காமன். இது சொன்னேன் நான் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப, இது என்னோட ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜுவல்லரி. இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்த விலையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்ன 5,000 10,000 அப்படி சொல்ல போறீங்களா? 500 500 மாதிரி தெரியல. 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி வாங்கினேன் நான் 500க்கு. எப்படி மேம் கலர் போகாம இருக்கு? கலர் போகாம இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து போட்டு வந்தோடனே தொடச்சி வச்சிடணும் ஃபர்ஸ்ட். அது முதல்ல காய வைக்கணும்னு சொல்ற மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரிக்கான டிப்ஸ் இது. ஃபர்ஸ்ட் என்ன இமிடேஷன் ஜுவல்லரி நீங்க போட்டு போனாலும் முதல்ல அந்த வேர்வை நம்மளுக்கு படியும் இல்லையா. நைட்டா இருந்தாலும் மத்தியானமா இருந்தாலும் அந்த வேர்வை இருக்கும். அது முதல்ல கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஃபேன் காத்துல உலர விட்டுட்டு தொடச்சிட்டு அப்புறம் உள்ள வைக்கணும். நார்மல் கிளாத்ல ஒரு தொடச்சிட்டு நீங்க உள்ள வச்சீங்கன்னா இது எதனா தெரியுதா உங்களுக்கு? 10 வருஷம் பேங்கிள். இதுவும் 10 இயர்ஸா? எல்லாம் இதெல்லாம் செட்டு 10 வருஷம். இதோட செட்டு. இது ஞாபகம் இல்ல, இது கூட வாங்கினதுதான். இப்படிதான் இருக்கும். ஒரு 250 ரூபாய் அவ்வளவுதானா? ஆனா இன்னும் அழகா இருக்கு மேம், அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். நாங்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஆமா, இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் மாத்தி போடுவேன் நான். சில இது மாத்துவேன், சில இன்னைக்கு இது மாத்திக்கலாம். இதெல்லாம் ரீசெண்ட் ஜுவல்லரி. இப்பெல்லாம் இந்த சில்வர்லாம் வந்துச்சு. இப்ப சில்வர் டிண்ட் வந்திருக்குல்ல. இதெல்லாம் என்ன மேம் மிக்ஸ்டா? இதெல்லாம் சும்மா இது மிக்ஸ்டு, அதாவது நவரத்ன டைப் மிக்ஸ்ட் கலர்ஸ், எல்லாமே மிக்ஸ்ட் கலர்ஸ். அந்த கிரீன், ஆமா, ஒயிட், ரெட் எல்லாம் கலந்த மாதிரி. எப்போ என்ன போடுவோம் நம்மளுக்கு தெரியாது. அதனால மிக்ஸ்ட் ஜுவல்லரிஸ். இதெல்லாம் கடைக்காரி மாதிரி ஆயிட்டேன் நான். அவ்வளோ ஜுவல்லரி. உங்களுக்கு இது வேணுமா இது இருக்கு, அது வேணுமா அது இருக்கு, அந்த மாதிரி ஆல் கலெக்ஷன்ஸ், ஆல் கலர்ஸ் ஐ ஹேவ். அந்த மாதிரி இது ரொம்ப மெமரி பா. இதை பத்தி சொல்லிடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மெமரி இது. சரிகமபால
நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரேணுகான்னு ஒரு பொண்ணு பாடிட்டு இருந்தா. அவ ஒரு இதுல ஒரு 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 எபிசோட்ல பாடினா. இந்த ஜுவல்லரி போட்டிருந்தா. அவங்க போட்டிருந்தாங்க. அவ போட்டிருந்தா. ரொம்ப அழகா இருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவ்வளவுதானே மேம் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். சோ ஸ்வீட். நான் இதை மறக்கவே மாட்டேன் இந்த ஜுவல்லரி. இதுக்கப்புறம் இதுக்காக நான் தேடி போய் இந்த பேங்கிள் வாங்கிட்டேன். இதுக்கு நான் தான் போட மாட்டேன். அதோட செட்டு வேணும். செட்டு இருக்கான்னு கேட்டா அதுகிட்ட இல்ல. சரி ஒரு மல்டி ஒண்ணு வாங்கி. சூப்பர். நீங்க செட் பண்ணிட்டீங்க எல்லாம். நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு ரொம்ப என் ஹார்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜுவல்லரி. அண்ட் ஒரு குழந்தை கேட்ட உடனே கழட்டி அந்த கொடுத்தா மனசு அப்படின்ற ஒரு என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒரு இது இருக்கும்ல. அவங்க அந்த பொண்ணு கொடுத்த ஜுவல்லரி இது. சூப்பரா இருக்கு. என்ன ஒரு அழகான ஒரு இது பாருங்க. ஒரே மாதிரி இல்ல, டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு உள்ள இருக்க பீட்ஸ். மல்டி இது இந்த மல்டி நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா பிளெயின் சாரீஸ் நான் போடும்போது இது நான் போடுவேன். இன்னும் அட்ராக்டிவா எடுத்து கொடுக்கும். பயங்கரமா எடுத்து கொடுக்கும் பிளெயின் சாரீஸ் போடும்போது. நிறைய மல்டி இருக்கு. அது மல்டில இது ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. இது ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ். இது வந்து பியூர் ஒயிட் ஸ்டோன்ஸோட. எதுவும் மிக்ஸ்டு ஃபுல்லா ஒயிட். ஒயிட் இல்ல ஒயிட்ல கலர்ஸ். ஓ ஒயிட்ல கலர்ஸ். ஒயிட்ல கலர்ஸ் அந்த மாதிரி. ஒயிட் பியூர் ஒயிட்ல கலர்ஸ். ஒயிட்ல ப்ளூ. இதுக்கு பேங்கிள்லாம் தேடுவேன். இதுல இருந்தாலும் தேடி எடுத்து போடுவேன். ஒரு நாள் கிளம்புறோம்னா அதுக்கு முன்னாடி தேடி எடுத்து ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருவீங்களா மேம்? இது ஏன்னா இதுல தேட முடியாது என்னால. ஆமா, இதுல எது எங்கெங்க இருக்கு இதுல இன்னும் போடவே இல்லை. ஓகே. இன்னும் அது கம்மல் ஆக்சுவலி கூடவே இருக்கு. ஆமா, அப்படிதான் வச்சிருப்பேன். நான் காலையில இது கூட யோசிச்சேன், இதுக்கு இது போடலாமா அப்படின்னு கூட யோசிச்சேன். செட் ஆயிருக்கும். ஆமா, செட் ஆயிருக்கும். ஆனா இதை விட இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இன்னும் ஆப்ட் அந்த கோல்டன் ஃபினிஷ் இருக்குல்ல. இதுக்கு கவர் வாங்கி எனக்கு தனியா வாங்குவீங்களா மேம்? ஆமா, தனியா வாங்குவேன். இது தீந்து போச்சுன்னா உடனே வாங்குவேன். இது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அந்த பேஸ்டல் ஷேட்ஸ்க்காக இது வாங்கியிருப்பேன். ஒரு பிங்க் கலர் சாரி கட்டினா இது கட்டணும். உங்களுக்கே போல்ட் போற அளவுக்கு இல்ல. இது பியூர் ஒயிட், ஃபுல் ஒயிட். ஆமா. இதுல ஃபுல்லா பேங்கிள் செட்டோட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல ஜுவல்லரி இருக்கு. இங்க பாருங்க, செயின் இருக்கு. அப்பெல்லாம் தனியா பேங்க்லாம் வைக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, ஓ சான்ஸே இல்லை. அப்படி தனியா பேங்கிள் வைக்கவே மாட்டேன். இது இப்போ சிங்கப்பூருக்கு இப்போ ஷோக்கு போட்டு போயிருந்தேன். ஃபுல் ஒயிட் அண்ட் அது ஃபுல்லா சாரியில ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ். ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன். இதோட இயரிங். நீங்க எங்க மேம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஒன்று வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் நெக்லஸ் வாங்க. அதான் சொன்னேன், இந்த ரீசெண்ட் டேஸ் இதெல்லாம் நான் வந்து அனந்திகா பொட்டிக், மக்களே நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல அனந்திகா பொட்டிக்னு இருக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றேன். அண்ட் முன்னாடிலாம் வந்து பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லையா, அதனால இங்க வேணா வாங்குவேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அவங்க இதை பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில்வர் பேஸ்ல ஒரு ரெட்னா இப்படி இருக்கணும். ஓகே, ஒயிட் வித் ரெட். எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டா போட பிடிக்கும். அதனால தேடுவேன், இது இருந்தால் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என் பொண்ணு ஜுவல்லரியே போட மாட்டாங்க. இது ரொம்ப இது ஆக்சுவலா இது புடவைக்காக வாங்கின ஜுவல்லரி. இது சாரி வச்சிருக்கேன் நான். சூப்பர் சாரி வந்து இதே இதுல இதே கலர்ல சாரி அழகா இருக்கும். அந்த ரோஸ் தான் ஹைலைட் இதுல. இது இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதோட இருக்கு, டேகோட இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸ் நான் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சொன்னேன் பார்த்தீங்களா, 3250. பட் இட்ஸ் வர்த். இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரிக்கு இது வர்த். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் போட்டா. ஆமா, இது ரேர் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் வாங்க. ரொம்ப சாதாரண கலெக்ஷன்ஸ் வாங்குறத விட. ஸோ பல இருக்கு. இது மாதிரி ஒயிட்டோட ஷேட்ஸ், முத்துக்கள், pearls எல்லாம் ஆல் கலெக்ஷன்ஸ். சூப்பர் மேம். போதுமா கலெக்ஷன்? வந்து நாங்க நிறைய நேரமின்மை காரணமாக நாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கடல் மாதிரி இருக்கு, கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்ல, ஜுவல்லரி கடல் மாதிரி இருக்கு. ரொம்ப நிறைய. இது ஒன்லி ஜுவல்லரி செக்ஷன், அதனால இதுல நான் பாடலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் பத்தல எங்களுக்கு. ஆனா இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. I really thoroughly enjoyed this. And thank you so much ma'am. Thank you so much for all your kind cooperation and எனக்காக வந்து இவ்வளவு தூரம் எடுத்ததுக்கு எல்லாட்டாக்கு என்னுடைய நன்றி. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.